என்று மனதில் நினைக்கிற பொழுது வாக்குல சொல்வதற்கு முன்னாக வந்து நின்று விடுவாரா, முந்தி வந்து நிற்பார். அதனால முந்தி விநாயகர். ரொம்ப எளிமையான கடவுள், ரொம்ப எளிமையான கடவுள். நம்மளோட மரபுல எது செய்தாலும் விநாயகரை வழிபட்டு தான் செய்யணும். எல்லாருக்கும் தெரியும். பிள்ளையார் சொல்லி போட்டுதான் தொடங்கணும். பிள்ளையாரை வழிபட்டு தான் பிற தெய்வங்களை வழிபடணும். பிள்ளையாரை வழிபடாமல் பிற தெய்வங்களை வழிபட்டால் அந்த வழிபாட்டினுடைய பலன் என்பது கைகூடாது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கும் அதுதான் விதி. சிவபெருமானை திரிபுரம் இருப்பதற்கு கிளம்பிய போது விநாயகர் பெருமானை வழிபடவில்லை. அந்த தேரினுடைய அச்சு அருந்தது என்று ஒரு புராணம் சொல்லுகிறது. அப்படின்னா சிவபெருமானுக்கு தெரியாதா? இல்லை. விநாயகரை வழிபடவில்லை என்றால் யாராக இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க. அப்படி விநாயகர் பெருமான முதல்ல வழிபடணும், எல்லாத்துக்கும் வழிபடணும், தினமும் வழிபடணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வேற தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம், அதை வழிபட்டா போகணும், விநாயகரை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம வழிபடணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும். விநாயகர் என்பவர் யார் என்பதை நாம பேசணும். விநாயகர் முந்தி இருக்க செய்வார் அப்படின்னு சொன்னா அதுக்கு உதாரணங்களை நாம சொல்லணும். அப்படியெல்லாம் என்னுடைய பேச்சை இன்றைக்கு அமைந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசை. இந்த முதல்வன் மலரடி அப்படிங்கிற வார்த்தைகளை நான் ஒரு தனிப்பாடலினுடைய தாக்கத்தில் உருவாக்குறேன். மதுர மொழி நல் உமையாள் சிறுவன் மலரடி முதிர நினைய வல்லார்க்கு அடிடாமோ அப்படின்னு ஒரு தனிப்பாடல் தொடங்கும். மதுர மொழி நல் உமையாள் அப்படின்னா நமக்கே தெரியுது, அது உமையை குறிக்கிறது, பார்வதி தேவியை குறிக்கிறது. பார்வதி தேவியினுடைய புதல்வனாகிய விநாயகனுடைய மலரடியை முதிர நினைய வந்தார்க்கு. முதிர நினைத்தல் என்றால் என்ன? அதை நினைத்து 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 அதுவாகவே இருப்பது. விநாயகர் மந்திரத்தை நாங்கள் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி முழுக்க அதுவாகவே நம்ம மாறி இருக்கிற நேரம், அதுதான் முதிர நினைத்தல். அந்த அளவுக்கு ஒருவரால் இருக்க முடியும் என்று சொன்னால் அரிதாமோ, முதிர நினைய வல்லார்க்கு அரிதாமோ. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குமா இந்த உலகத்துல? இந்த உலகத்துல இந்த உலகத்துல மட்டும் இல்லை, 14 லோகங்களையும் அவங்களுக்கு வேற ஏதாவது கஷ்டம் இருக்குமா? எதுவுமே இருக்காது என்பதை தான் அதை கண்டிப்பாக. அப்போ ஒரு வழியில இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லி முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நமக்கு சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம். நமக்கு நம் புராணத்துல இருக்கிற பல செய்திகள் நமக்கு தெரியும், நேரடியாக கதைகளாக தெரியும். ஆனா அதனுடைய மறை பொருளாக என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிலர் நாட்டு விடுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் போன கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு கைலாயம் போவதற்கான நேரம் வந்தது. அவருடைய வந்த வேலை என்ன? திருத்தொண்டர் தொகை பாடுவது. அதை பாடிவிட்டார். கைலாயம் புறப்படும் எண்ணம் வந்து விட்டது. சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணார். சுவாமி 1000 தந்தங்களுடைய ஐராவதம் என்கிற யானை, ஐராவதம்ங்கிற யானை வந்து இந்திரனுடையது. இது ஐராவதம் என்கிற யானை அனுப்புறார். அதில் அவர் ஏறி கைலாயம் இருக்கிறார். கூடவே அவருடைய நண்பர் இருக்கிறார், சேரமான் பெருமான் இருக்கார். நானும் வரேன். சரி வாங்க. அவர் யானையிலேயே ஏற்க முடியாது, ஏன்னா அது சிவபெருமான் ஏறுகிற யானை. அதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து ஒரு உரிமையோட போகிறாரு. அதுல வந்து சேரமானையும் ஏற்க முடியாது. அப்ப சேரமான் என்ன பண்றாரு, அவருடைய குதிரை எடுத்துக்கிறாரு. அதுக்கு வந்து 5 எழுத்து மந்திரத்தை ஓடுறார். அது வேகமா போகுது. மூன்றாவதாக அவை பாட்டிக்கு இந்த தகவல் தெரியுது. அவை பாட்டி தானும் கைலாயம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க.
கைலாயம் போகணும். ஒரு யானை போகுது, ஒரு குதிரை போகுது, ஒரு பாட்டிக்கு அந்த இடம் இருக்காதா? நாம சேர்ந்து போன கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசையில அந்த பாட்டி தன்னுடைய நித்திய பூஜையை ரொம்ப வேகமாக செய்துட்டு விநாயக பெருமானுக்கு செய்து விநாயக பெருமான் தோன்றினார். பாட்டி நிப்பாட்டு, எதுக்கு இவ்வளவு அவசரம் பண்றீங்க? என்ன என்ன இப்ப என்ன பண்ணணும் உனக்கு? இல்ல, அவங்க 2 பேரும் கைலாயம் போறாங்க, இந்த வயசான கிழவியையும் கூட்டிட்டு போவாங்க, அவங்களோட போயிட்டா நானும் கைலாயம் போயிடலாம் இல்லையா, அதுக்காக பண்றேன். அப்போ விநாயக பெருமான் சொன்னாரு, அவங்களுக்கு முன்னாடி நான் அவங்களை கூட்டிட்டு போறேன், நீ நிதானமாக எனக்கு பூஜை செய், என்னை பற்றி பாடு அப்படின்னு சொல்றேன். அப்பதான் விநாயகர் அன்பர் பிறக்குது. விநாயக பெருமானினுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் கண்டு பாடுகிறார்கள். சித்த கடவு செந்தாமரைக்கும் என்று அவருடைய பாதாள விந்தங்களிலிருந்து தொடங்கி அப்படியே விநாயகர் பெருமானை வர்ணிக்கிறார். விநாயகர் பெருமான் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம். அவரை நீங்க வாக்கான வார்த்தைகளால பிடிச்சிட முடியாது, மனதினால பிடிச்சிட முடியாது. கடுமையான ஒரு பக்தி இருந்தால் எளிமையாக பிடிக்கும். அப்படிப்பட்டவர் ஒரு உருவம் பெற்று அவை பாட்டி முன்னாடி நிற்கிறார். அவை பாட்டி அழகாக போறார். விநாயகர் சந்தோஷமே. என்ன பண்றாரு? பாட்டியே தூக்கினார், தன்னுடைய துதிக்கையாக தூக்கிக் கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் கைலாயம் சேர்வதற்கு முன்பாக பாட்டியை கொண்டு இருக்கிறார். அதுதான் அந்த தனிப்பாடல் சொல்லுது, ஒரு யானையும் தேரும் அதன் பின்வரும் குதிரையும் காலம், கிழவியும் காலம். ஒரு யானையும் குதிரையும் என்ன வேகத்துல போகுதோ அதை நடக்க முடியாத அந்த தன்னாடுகிற அந்த கிழவியும் ரொம்ப எளிமையாக சேர்ந்து விட்டால், அப்படி இருக்கும்போது விநாயகர் பெருமானை வழிபட நமக்கு எதுதான் அரிதாக இருக்கும் என்பதுதான் அந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். நம்ம விநாயகரை வழிபட்டால் நமக்கு கிடைக்காதது என்று எதுவுமே இல்லை. இதுல இன்னும் ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அவங்க 2 பேரும் போறாங்க, சரி, அவங்களுக்கு முன்னாடி விநாயகர் பெருமான் அவையை கொண்டு போய் விட்டுட்டாரு, அவைக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. எப்படி? விநாயகர் பெருமானே அவைக்கு குருவாக இருந்தார். ஒரு குருவினுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டுட்டுன்னா இந்த உலகத்துல சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாது. எவ்வளவு வேணா நம்ம கேட்கலாம், எவ்வளவு வேணா உதவி பண்ணலாம், எவ்வளவு வேணா பாடலாம். ஆனா ஒரு குரு மூலம் ஒரே ஒரு மந்திரம் பெற்று நாம அதை சித்தி பண்ணினோம்னா அதனுடைய பலன் என்பது அதை நீங்க ஒப்பிடவே முடியாத பலனை ரொம்ப எளிதாக பெற்றுவிட முடியும். அவ்வை பாட்டி கைலாயம் போனாலும் அவ்வை பாட்டிக்கு குருவாக இருந்து அருளினார் விநாயகர் பெருமான். எனவே ஒரு குரு மூலம் விநாயகர் வழிபாட்டு மந்திரம் ஏதோ ஒரு எளிமையான மந்திரத்தை கற்றுக்கணும். நீங்க எந்த மந்திரம் உங்களுக்கு கற்றுக்கணும்னாலும் நீங்க போய் கேட்டீங்கன்னா ஒரு நல்ல குருவானவர் என்ன பண்ணுவாருன்னா முதல்ல விநாயகர் மந்திரத்தை தான் கொடுப்பார். நீங்க விளையாட போகும்போது உங்களுக்கு எளிமையான பயிற்சி என்னவோ அதுதான் முதல்ல கொடுப்பாங்க, கடுமையான பயிற்சி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க அதை எப்படி விளையாடுறீங்க, அதுல உங்களுடைய மனம் எப்படி ஈடுபடுது, அதை நீங்க எந்த அளவுக்கு செய்து அதுல தேர்ச்சி அடைகிறீங்கிறது ஒரு குரு பார்ப்பார். போன வாரம் விநாயகர் மந்திரம், இந்த வாரம் வாராகி மந்திரம் அப்படின்னு எங்கேயும் நடக்காது. அப்படி யாராவது கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த குருவிடம் ஏதோ பிரச்சனை அல்லது அந்த சீடர் ஏதோ வலுக்கட்டாயம் பண்ணுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மந்திர உபதேசம் ஆனதென்றால் அந்த குரு பார்த்தோடனே இவன் இந்த மந்திரத்தை தாங்குவான் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்துதான் கொடுப்பார். இவனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினா இவன் கண்டிப்பாக தாங்குவான், இதை செய்வான். ஏன்னா ஒரு பொருள்ல எவ்வளவு எடையை வைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. உங்களுடைய எடை எப்படி தகும் அப்படிங்கிறத குரு அறிந்து ஒரு மந்திரம் கொடுப்பார். இருப்பதிலேயே எளிமையானதும் வலிமையானதுமானது விநாயக மந்திரம்.
விநாயகர் மந்திரத்தை முதல்ல உங்களுக்கு வைப்பார். நீங்க அதை சரியான முறையில நீங்க ஜபம் பண்ணி சித்தி அடைந்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு இதுலேயும் இன்னொரு ரகசியம் இருக்கு. விநாயக பெருமானை வழிபட்டு சித்தி பெற்று விட்டால் மற்றவை எல்லாம் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும். விநாயகர் மந்திரத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. விநாயகர் பெருமானை பற்றி நம்ம புராணங்கள் எல்லாம் நிறைய தகவல்கள் கொட்டி கிடக்கு. இன்னைக்கு நாம ஒவ்வொரு சைவம் வைணவம் அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா வேதமே கிடையாது. புராணங்களுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரியான மத வேதங்களை பார்க்கவே முடியாது. முதல் கடவுள் விநாயகர் அப்படிங்கிறது எந்த குழப்பமும் இல்லை. கிருஷ்ணாவதாரத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு ஒரு புராணத்துல இருக்கு, கணேச புராணத்துல. கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதரித்து அவரோட லீலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு. ஒரு முறை சிந்தாமணியை தேடி காட்டுக்குள்ள பயணம் செய்கிறார். வந்துட்டார். சில நாட்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய மேனியில ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வருது, ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வருது. என்ன இது பரவுதுன்னா கிருஷ்ணருக்கே, சாதாரண நண்பர்கள் இல்லை, கிருஷ்ணருக்கே ஏதோ ஒரு நோய் வருது. கிருஷ்ணர் அதுல என்னடா இது நமக்கு ஏன் வருது அவருக்கு புரியல, குழப்பம். அப்ப நாரத மகரிஷி அங்க வராரு. அவர்கிட்ட கேட்கிறாரு, நாரதா எனக்கு ஏன் இந்த மாதிரி வருது, என்ன பிரச்சனை, உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னப்போ நாரதர் பிரியாத செஞ்சாரி. அவருக்கு எப்ப என்ன நடந்ததோ அவர் உடனே ரிவைன் பண்ணி போட்டு பார்த்து சொல்லிட முடியும். அதை கிருஷ்ணன் சொல்ல முடியாதான்னா கிருஷ்ணரும் சொல்ல முடியும். ஆனா அவர் ஒரு மனிதனாக அவதரித்திருக்கிறதுனால தேவைப்படும் நேரத்தில் மட்டும்தான் அவர் அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணுவார். மற்ற நேரங்களில் அவர் விட்டுவார். அவர் ஒரு மனிதனாகவே யோசித்து மனிதர்கள் வாழ்வதற்கு என்ன வேணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வச்சுக்கணும் அப்படிங்கிறதை சொல்றது அப்படிங்கிறது அவருடைய ராமாவதாரத்திலையும் சரி கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி அப்படிதான் இருந்தார். அப்ப நாரதர் சொல்றாரு, நீங்க சிந்தாமணியை தேடி ஒரு முறை காட்டு பக்கம் போறீங்க. ஆமா, அது ஒரு பாத்திரபத மாசம். பாத்திரபத மாசம்னா புரட்டாசி. நம்ம புரட்டாசி அதாவது ஆவணி மாதம் அமாவாசை முடிந்து அடுத்த பிரதமை திதியிலிருந்து பாத்திரபத மாசம் தொடங்கிடும். நமக்கு சூரியன் அடிப்படையில புரட்டாசிக்கு நாம சொல்றோம். அது ராசி அடிப்படையில நம்ம சொல்றது. திதி அடிப்படையில சந்திரனை அடிப்படையாக சொல்லக்கூடிய சந்திராயன மாதங்கள். அதுல இந்த பாத்திரபத மாதம் வருது. அதுல 4வது சதுர்த்தி, 4வது நாள் சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. அந்த 4வது சதுர்த்தி சந்திரனை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். நம்ம உள்ளவருக்கும் அந்த பழமொழி நம்பிக்கை இருக்கு. 4ஆம் பிறையை பார்த்தா நாய்படாத பாடுபடுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மெல்லாம் வானத்தையே பார்க்க மாட்டோம். நகரத்தில் இருக்கிறவர்கள் நிலாவை பார்த்து எத்தனை நாளாயிருந்தே தெரியாது. ஆனால் ஒரு மாதமும் தவறாமல் 4ஆம் பிறை சந்திரனை தவறாமல் பார்ப்போம். பெரும்பான்மையானவர்களுக்கு இது ஒரு வழக்கம். அதனாலதான் நகரத்துக்குள்ள நம்ம அன்போடு வரோம். அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு. எது 4ஆம் பிறை அப்படிங்கிறது சரியாக துல்லியமாக கணிக்கப்படுது. சந்திர தரிசனம்னு கேலண்டர்ல போட்டிருப்பாங்க. நீங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. அதுதான் தெரியும். திதி பிரகாரம் அடுத்த நாட்டில் இருக்கும். இந்த திதியெல்லாம் நீங்க பூஜை செய்வதற்கு உரிய சாதனங்கள் செய்வதற்கு அந்த கணக்குகள் பயன்படுத்தணும். முதல்ல தெரியக்கூடிய அந்த சந்திர தரிசனம் தெரிகிற பொழுது திதியைங்கிறது கணக்கு. அதுக்கு அடுத்த நாள் சதுர்த்தி தான். என்ன பண்ணுவோம், அந்த சதுர்த்தியை பார்த்து ஆகா 3ஆம் பிறையை பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கும். ஆனா என்னப்பா அந்த சந்திரனை பார்க்கறது ஒரு தப்பா அப்படின்னா இல்ல. ஆனா அது ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. 4ஆம் பிறை சந்திரனை தவறாம பார்க்கிறோம். நம்ம பார்க்கறோமோ இல்லையோ கூட இருக்கிறவனையும் கூப்பிட்டு இது 3ஆம் பிறையா 4ஆம் பிறையா அப்படின்னு கேட்காதவர்கள் இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நான் பெற்ற இன்னும் பெருகையும் பையகம் அவ்வளவுதான் நம்ம கணக்கு. அதுக்கப்புறம் சந்திரனை பௌர்ணமி இன்னைக்கு கூட நிமிர்ந்து பார்ப்போமா தெரியாது. அடுத்த வளர்பிறை சதுர்த்திக்கு தான் பார்ப்போம். அப்படி வளர்பிறை சதுர்த்தியிலே சந்திரனை பார்த்தால் கொஞ்சம்
கொஞ்சம் கலக்கம் உண்டாகும், ஏதாவது குழப்பங்கள் வரும், மனதில் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கும் நடந்து விட்டது. கிருஷ்ணன் என்ன செய்யணும் அப்படின்னு நாரதர் கேட்கிறாரு. அப்போ நாரதர் சொல்றாரு, நீ கணேசரை துதிப்பதை தவிர வழி. கணேசரை துதிக்கிறார் கிருஷ்ணர். ராமர் சிவனுக்கு பூஜை செய்வார், கிருஷ்ணர் கணேசனை துதிப்பார். அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நடக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா, அது கிருஷ்ணனா இருந்தாலும் பாதிக்குவான். அப்ப கிருஷ்ணனா இருந்தாலும் செய்ய வேண்டியது கணேச வழிபாடு, நீ விட்டுறாத அப்படின்னு சொல்றதுக்காக நமக்காக நடத்தி காட்டப்படக்கூடிய நாடகங்கள் இதெல்லாம். சரி, கிருஷ்ணரை வழிபட்டால் அவருக்கு அந்த நோய் சடுதியில நீக்கிட்டு, அப்போ விநாயகர் ஒரு வரம் தருகிறார். யாரெல்லாம் 4ஆம் பிறை சந்திரனை பார்க்கிறாங்களோ, அது பாத்திரபத மாதத்து சந்திரனாக இருந்தாலும் சரி, பார்த்து அடுத்த நிமிடம் என்னை நினைத்து மனதார துதித்தால் அந்த தோஷம் வந்தாது. நீங்க 4ஆம் பிறை சந்திரனை பார்க்குறீங்க அப்படின்னா பயப்படவே வேண்டாம். உடனடியாக மனக்கண்ணிலே விநாயகர் பெருமானை நினைத்து துதித்து விடுங்கள். அந்த தோஷம் நம்மை கண்டவே கண்டார். அதுதான் அந்த புராணம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தகவல். இப்படி புராணம் நெடுகிலுமே விநாயகருடைய மகிமைகள் ஏராளமாக இருக்கும். பெருமாளோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படக்கூடிய விநாயகர் கதைகள் எல்லாம் அநேகம் இருக்கு. பெருமாள் ஒரு முறை யோக நிலையில இருந்தார். அப்ப அவருடைய காதுல மது கைண்டவர்கள் அப்படின்னு 2 அசுரர்கள் வந்துட்டாங்க. அப்ப உலகம் உள்ள பிரளயம் அப்படியே நீரால நிறைந்து காணப்படுகிறது அந்த உலகம். இவங்க 2 பேரும் தண்ணியில் ஆட்டம் போடுறாங்க. அசுரர்களாகத்தான் உடலெல்லாம் இருக்குது, ஆனா அப்பதான் பிறந்திருக்காங்க. அப்ப குழந்தைகள் தானே, மேலெல்லாம் ஒரே மேக மூட்டமா இருக்குது. 2 மேகங்கள் அப்படியே ஒன்னோட ஒண்ணு கிளாஷ் ஆகுது, 2 இடித்துக் கொள்ளுகிறது. மேகம் கூட்டம் இடித்துக் கொண்டா என்ன வரும்? மின்னல் வரும். மின்னலை பார்த்தோம்னா அந்த குழந்தைகள் தான் ஐ அப்படின்னு ஆச்சரியமா சொல்லிட்டு 2 ஒண்ணு போல ஐன்னு சொல்லிச்சு. இந்த ஐ அப்படின்னு சொல்றது ஒரு பீஜ மந்திரம். அன்னை துர்க்கையை வழிபடக்கூடிய மந்திரங்கள்ல இந்த ஐ என்பது இருக்கிறது. இதை எப்படி சொல்லணும்னு நான் சொல்லல, வெறுமனே அந்த அட்சரத்தை மட்டும் தான் சொல்றேன். அப்படி சொன்ன உடனே துர்கா தேவி அங்கே பிரசன்னமாயிட்டாங்க. ஏன்னா மனதுல அசுர குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளாக தான் மனசுக்குள்ள இருக்காங்க. அந்த மந்திரத்தை அவ்வளவு உணர்வு பூர்வமாக சொன்ன உடனே துர்கா தேவி முன்னாடி நின்றுட்டா. என்ன வர வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, வழக்கம் போல எல்லாரும் கேட்கறதுனா மரணம் இல்லாத ஒரு வரத்தை எங்களுக்கு. அவர் சொன்னா, மரணம் இல்லாத வரம் கொடுக்கிறது எனக்கு இல்லை, பிரம்மதேவனுக்கு கூட அதிகாரம் கிடையாது, யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நீ உன்னுடைய வரத்தை கொஞ்சம் மாத்தி கேளு. அந்த பசங்க 2 பேரும் செம ஸ்மார்ட். உடனே ஒரு வரத்தை கேட்டாங்க, நாங்க சங்கல்பம் பண்ணிக்கணும், நாங்க 2 பேரும் மரணிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எப்போ சங்கல்பம் பண்றோமோ அப்பதான் எங்களுக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு. யாரு என்னைக்கு மனசு நான் மரணிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிப்பாங்களா? யாராவது இந்த உலகத்துல எந்த உயிராவது விரும்புமா? அப்ப மரணம் இல்லைங்கிறது உறுதியா போச்சுன்னா அவங்க பண்ற அட்டகாசம் எப்படி இருக்கும்? பேடவர்களினுடைய அட்டகாசம் தாங்கவில்லை. எல்லாரும் மகாவிஷ்ணுவிட்ட போய் முறையிட்டார்கள். மகாவிஷ்ணு ஹயகிரீவராக தோன்றி அவங்களோட யுத்தம் செய்கிறார். யுத்தம் இன்னைக்கு நாளைக்கு கேட்கும் கடுமையான யுத்தம். இடையில 2 பேரும் வேதங்களை எல்லாம் கவர்ந்துட்டு வந்துட்டாங்க. படைப்பு கொள்கையே முன்னுட்டு போல இருக்கு. பிரம்மாண்டம் தூக்கி வந்தாங்க. ஹயகிரீவர் கடுமையாக யுத்தம் செய்தார். ஆனா யுத்தம் வெற்றியை நோக்கி போக மாட்டேங்குது. டயர்ட் ஆயிட்டாரு. அப்பா, நான் யோக நிதிரையில் இருக்கிற காலம், நான் யோக நிதிரை போயிட்டு வரேன் போயிட்டேன். இந்த பசங்க அட்டகாசம் தாங்க முடியல. யோக நிதிரையில போயிட்டு தவம் பண்ணுகிறார். சிவபெருமானை இருக்கிறார். இது ஏன் வெற்றி கூட மாட்டேங்குது?
அவ்வளவு வலிமையானவர்கள். அவர்கள் என்ன நடக்குதுன்னா, சிவபெருமான் சொல்றாரு, அதெல்லாம் உன்னால முடியும். நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய புஜ பராக்கிரம வலிமை சாதிக்காததை, செல்வம் செல்வாக்கு சாதிக்காததை நம்மளுடைய சொல்வாக்கும் புத்தி கூர்மையும் செய்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வசதி இல்லை, அந்த வசதி இல்லை, நான் அப்படி இருந்தா அப்படியா இருப்பேன், இப்படி இருந்தா இப்படியா இருப்பேன். எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய புத்தி கூர்மை சரியாக வேலை செய்யும் என்று சொன்னால் நீங்க யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உங்கள் காலடியில் வந்து கிடக்கும். அந்த வெற்றியை, அந்த புத்தி கூர்மையை உங்களுக்கு வழங்குகிறவர் தான் விநாயகர் பெருமான். நீங்க விநாயகர் பெருமானை வணங்குகிற பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? குட்டிக்குவோம். 5 முறை குட்டிக் கொள்ள வேண்டும். எல்லாரும் இஷ்டத்துக்கு டங்கு 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 டங்குன்னு குட்டிப்பாங்க. எத்தனை கணக்குனே இருக்காது. 5 முறை தான் குட்டிக் கொள்ள வேண்டும். 5 முறை குட்டிக் கொண்டு அவரை நினைத்து தெரிந்த ஸ்லோகத்தை நாம சொன்னோம்னு சொன்னா, இந்த இடத்துல நடுவுல நமக்கு இங்க அமிர்தம் இருக்கிறதா, நான் லேசாக அதை அடிக்கிற போது அந்த அமிர்த கலசம் என்ன பண்ணுது? ஒரு டில்ட் ஆகுது, லேசா சரியுது. அது நம்ம உடல் முழுவதும் பாய்கிறது, நம்மளுடைய மூளை பகுதிக்கு செல்லுகிறது. அப்படி செல்லுகிற பொழுது நம்ம மூளை சிறப்பாக இயங்குகிறது, புத்தி கூர்மை கிடைக்கிறது. இதுதான் அதுல இருக்கக்கூடிய சிவபெருமான் சொன்னார், புத்தி கூர்மையான ஜெயித்து விடலாம். நீ கணேசரை நினை, அவரை கூப்பிடு, அவன் உனக்கு புத்தி கூர்மையை கொடுப்பார். அடுத்த கணத்துல உனக்கு வெற்றி கிடைக்கும். பெருமாளுக்கு தெரியாதா? பெருமாளுக்கு புத்தி கூர்மை இல்லையா? அப்படின்னா கற்றுக்கூடாது. இது எல்லாமே என்ன? அடுத்தவர்களுக்கு, இந்த உலகத்திற்கு யுகம் யுகமாக ஒவ்வொரு யுகத்துக்கும் நடக்க போகிற விஷயங்களுக்கு ஆதாரமானவைகளை நடத்தி காட்டுவதற்காக தெய்வங்களெல்லாம் செய்திருக்கக்கூடிய திருவிளையாடல். பெருமாளும் கணேசரை நினைத்தார். கணேசர் தோன்றினார், வெற்றி கிடைக்கும் என்று அருளினார். அடுத்தகனும் பெருமாளுக்கு எப்படி ஜெயிப்பது என்கிற வழி தெரிந்துவிட்டது. பெருமாள் சொன்னார் மத தேடவர்களை பார்த்து, பா ரொம்ப நல்லா சண்டை போடுறீங்க, எக்ஸலன்ட், நான் இந்த மாதிரி யாரோட சண்டை போட்டதே இல்லை, நீ தான் பெஸ்ட். நான் உனக்கு ஒரு வரம் தரேன், நீ வச்சுக்கோ, என்ன வேணுமோ கேட்டு வரமா தரேன். அந்த பசங்க 2 பேரும் இவரை பார்த்து சிரிச்சாங்க. ஜெயிக்க முடியலைன்னா இந்த ஆளுக்கு பேச்ச பத்தியா, இவர் நமக்கு வரம் தராம், நம்மகிட்ட தான் எல்லா வரமுமே ஏற்கனவே இருக்கு, நம்மளை கொல்ல முடியாது, அதனால வரம் தரேன்றாரு. இப்ப நான் சொல்றேன் பாரு, வா நாராயணா, நாங்க உனக்கு ஏதாவது வேணா வரம் தரோம், இப்ப கேட்டு வாங்கிக்கோ, மற்றபடி நீ எங்களுக்கு வரலாம் தர வேண்டாம், இப்ப எங்களுக்கு வரம் இருக்கு. நாராயணன் கேட்காரு, நீங்க 2 பேரும் என்னுடைய கரத்தால மரணம் அடைகிறேன்னு சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, அடடா ஒரு முக்கியமான கட்டத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்மளுடைய அந்த கடைசி கட்டம் இதுதான் தெரிஞ்சு போச்சு. 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். சரி, கடைசியா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஜலத்தால நிறைஞ்சிருக்கு, பழைய காலம், எங்க தண்ணி இல்லையோ அங்க வச்சு எங்களை சம்ஹாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அது வரைக்கும் அசுரர்களுக்கு இணையான உருவத்திலிருந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த பெருமாள் என்ன பண்றார்? ஸ்வரூபம் எடுக்கிறார். இப்ப அவங்க 2 பேரும் பாதத்துக்கிட்ட குட்டியா 2 பூச்சி நடுவில் இருக்கிறாங்க. 2 பேரையும் தூக்கினார், தன்னுடைய தொடையில வச்சார், மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கினார், தூக்கி போட்டார். இப்போ வெல்வதற்கு முக்கியமான காரணம் எது? விநாயகர் பெருமானோட அருட்கடாட்சம். இந்த புத்தி கூர்மை, அந்த புத்தி கூர்மையை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே வழிதான் இருக்கிறது, விநாயகர் பெருமானை வழிபடுவது. விநாயகர் பெருமானை வழிபட்டால் கல்வியில மேன்மை கிடைக்கும். கல்வி தான் நம்ம எல்லாருக்குமே, படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும்.
நம்ம நிறைய செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருப்பார். அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்கும், பெரிய கலெக்டர் ஆயிடும், ஐபிஎஸ் ஆயிடும். அவங்க வாழ்க்கை தரமே அப்படியே மாறிடும். காரணம் என்ன? கல்வி. அந்த கல்வியை நமக்கு அருளக்கூடியவர் யாருன்னு சொன்னா விநாயக பெருமாள் தான். விநாயக பெருமாள் நம்ம ஊர்ல எல்லாம் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர். வடநாட்டுல எல்லாம் அவருக்கு மனைவிமார்கள் உண்டு. சித்தி புத்தின்னு 2 மனைவிமார்கள் உண்டு. அது 2ம் இந்த தத்துவம் அப்படின்னு நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது சரிதான். விநாயகர் பெருமானை வழிபட்டால் நமக்கு சித்தி கிடைக்கும், புத்தியும் கிடைக்கும். சித்தினா வெற்றி, காரிய சித்தினா காரிய வெற்றி. புத்தி அப்படின்னு சொன்னா அறிவு கூர்மை, அந்த அறிவு கூர்மையும் நமக்கு கிடைக்கும். சித்தியும் புத்தியும் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சேமமும் லாபமும் கிடைக்கும். அது என்ன சேமமும் லாபமும்? வடநாட்டு புராணத்தில் எழுதிச்சுன்னா பிள்ளையாருக்கு 2 பிள்ளைகள், 2 பசங்க. ஒன்று சேமம், இன்னொன்று லாபம். சேமம்னா சௌகரியமாக இருக்கிறது, நோய் நொடி இல்லாம, வேற குழப்பங்கள் இல்லாம நிம்மதியாக இருக்கும். லாபம்னா பொருளாதார அடிப்படையில நிறைய பெற்று நிறைய நல்ல முறையில சம்பாதித்து சந்தோஷமாக இருக்கும். அப்ப விநாயகரை வழிபட்டால் முதல்ல நமக்கு காரிய வெற்றி கிடைச்சிடும், புத்திசாலித்தனம் கிடைச்சிடும். அந்த 2இன் வழியாக நாம் இந்த உலகத்துல எதையெல்லாம் அடைவோம்? சேமத்தையும் லாபத்தையும் கட்டாயம் அடைவோம். இதோட அந்த புராணத்தை அவங்க நிப்பாட்டி இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அடுத்ததாக அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுதான் அதுல ஒரு அழகே இருக்கு. 2 பசங்க மட்டும் இல்லை, பிள்ளையாருக்கு ஒரு பெண்ணும் இருக்கு. அந்த அம்மா பேரு சந்தோஷி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் இப்போ தான் ராக்கி கட்டுற வழக்கம் வட இந்தியாவில் இருக்குது. ஒரு முகலாய மன்னனுக்கு நம்ம இந்து அரசு என்ன பண்றாங்க, பகைவன் போர் எடுத்து வரான்னு சொல்லிட்டு ராக்கி அனுப்புறாங்க. அந்த ராக்கியை கட்டிக்கொண்டு அந்த மன்னன் என்ன பண்றான், அந்த அரசுக்கு உதவுவதற்கு தன்னுடைய படைகளை அனுப்புறான். ஏன்னா ராக்கி கட்டியாச்சுன்னா சகோதரி, அண்ணன் தன்னுடைய உறவு வந்தது காப்பாற்ற வேண்டியது கடமை அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அது ஒரு பக்கம். அந்த அளவுக்கு நம்ம பண்பாட்டுல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நேற்று வந்த வழக்கங்கள்ல புராண காலத்துல இருந்தே இருக்குது. எல்லாம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ராக்கி கட்டுறாங்க, சகோதரிகள் சகோதரர்கள் கட்டுறாங்க. பிள்ளையாரோட இந்த 2 பசங்களுக்கு ஒரு ஏக்கமா, எனக்கு ஒரு சகோதரி இல்லை, சகோதரிகள் தான் எங்களுக்கு ஒரு ராக்கி கட்டுவாங்க, நானும் அவளுக்கு பரிசு கொடுப்போமே, நாங்கள் எல்லாம் விளையாடுவோமே, சந்தோஷமா இருக்கோமே. கல்வி 2 பேரும் சும்மா இல்லாம பிள்ளையார போய் கேட்டு, பிள்ளையாரே எங்களுக்கு ஒரு சகோதரி வேணும். பிள்ளையார் சொன்னார், உருவாக்கி தரேன். அந்த பிள்ளைக்கு பேரு சந்தோஷி. சந்தோஷின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, சந்தோஷம். உங்களுக்கு சேமம் கிடைச்சிச்சா, லாபம் வந்துருச்சா, இது 2 நாளா நீங்க அடையக்கூடியது என்ன? சந்தோஷம். இந்த வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். விநாயகரை வழிபட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? சித்தி கிடைக்கும், புத்தி கிடைக்கும், சேமம் உண்டாகும், லாபம் உண்டாகும். அதனால இந்த உலகத்துல சந்தோஷத்தை நாம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றதுதான் விநாயகர் குறித்த பல புராணங்கள் சொல்லக்கூடிய தகவல். ஏன் விநாயகரை வழிபடணுங்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். விநாயகர் நாம இதிலிருந்து வழிபட ஆரம்பிச்சோம்னா விநாயகர் என்ன பண்ணுவாரு, நம்மளை படிப்படிப்படியாக அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போவார். நிறைய அற்புதங்களை செய்யக்கூடியவர் விநாயகர் பெருமான். ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, ஈஸி டார்கெட் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி யாரை இது பண்றதுனாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சிருக்கோம். ஒரு பிள்ளையார் சிலையை உடைக்கிறதன் பலனாக இன்னைக்கு ஊரெல்லாம் பிள்ளையார் சிலையா போச்சு. அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த காலத்துல இருந்து இந்த பழக்கம் இருக்கு. ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஞானேஸ்வர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். விநாயகரோட உபாசகர். விநாயகருடைய பெருமையை ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
அந்த மாதிரி ஒரு கிராமத்துல போய் சொல்லிட்டு இருக்கிறார். கும்பகோணம் ஏதோ ஒரு கிராமம், அங்க போய் சொல்றாரு விநாயகரை வழிபட்டால் என்னென்ன கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்லி தவறாமல் விநாயகரை வழிபடணும்னு தொடர்ந்து அந்த ஊர்ல தங்கி இருக்கிற நாட்கள் எல்லாமே உபன்யாசம் பண்ணி வழிகாட்டிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல ஒரு கூட்டம் இருக்கு, கடவுளை நம்பாத கூட்டம். எப்பவுமே உண்டு, வேத காலத்துல இருந்து கடவுளை நம்பாத கூட்டம் என்று ஒன்று உண்டு. அதை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அகச்சமயம் புறச்சமயம் அப்படின்னு எல்லாம் வந்து தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள்ல ஒரு சிலர் அங்க இருக்கிறாங்க. என்ன சொல்றான், யானை முகத்துல ஒரு பிள்ளையா ஒரு சாமியா அது நமக்கு நல்லதை செஞ்சிருமா? இதெல்லாம் கட்டுக்கதையாக இல்லையா? அங்க இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் போகாதீங்க, எனக்கு ஒரு ஃப்ராடு வரலாம் அப்படி சொல்றதெல்லாம் போய் அவன் நம்பாதீங்க, உங்க நேரம் வேஸ்ட்டு, போய் ரெஸ்ட் எடுங்க, இல்லை ஏதாவது வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். ஆனா ஞானேஸ்வரர் அதெல்லாம் வந்து கவலைப்படல, மக்கள் கூட்டம் அதை பொருட்படுத்தலை. எப்பவும் போலதான் நீங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஆட்கள் கோயில கூட்டமா கூடிக்கிட்டே இருக்கும். இது எப்பவுமே நடக்கும். ஞானேஸ்வரர் உபன்யாசத்துக்கும் அதே போலதான் மக்கள் வந்தாங்க. ஒரு நாள் அவங்க எல்லாம் இருந்து சென்டர் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஞானேஸ்வரர் கேட்டாங்க, சுவாமி நிறுத்துங்க, நீங்க பாட்டு சொல்லிட்டே இருக்கீங்க, விநாயகர் பேசுவாரா? அது சொன்னார், இதை சொன்னார், இல்ல விநாயகர் பேசுவாரா? இப்ப சொல்றோம், நாங்க எல்லாரும் சொல்றோம், நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம், நாங்க 10 பேர் சொல்றோம். அப்படி ஒரு யானை பேசிச்சுன்னு வச்சுக்கீங்க, இந்த நிமிஷம் நாங்க விநாயகரை முதல் கடவுளாக ஏற்றுக்கிறோம், நீங்க தரக்கூடிய திருமையை வாங்கி நாங்க பூசிக்கிறோம், விநாயகர் வழிபாட தினமும் செய்யறோம், போதுதான். ஞானேஸ்வரருக்கு ஒரு நிமிஷம் மகிழ்வதா இல்லை திகைப்பதான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்காக தான் இவங்க இங்க வந்திருக்கிறாங்க. இவ்வளவு பேர் ஏதோ ஒண்ணு நடந்தால் விநாயகரை வந்து கடவுளாக ஏற்றுக்கொண்டு மனம் திருந்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா அதுக்குண்டான ஒரு அற்புதம் இங்க நடக்கணும். கல்யாணம் ஆனாலும் கரும்பு சாப்பிட்ட கதைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் புராணத்துல இருக்குது, அதெல்லாம் படிச்சிருக்கேன். அப்ப இப்ப இங்க ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா இவங்க எல்லாம் ஏற்றுக்குவாங்கல்ல. அப்ப அவர் சொல்றாரு, விநாயகர் நினைத்தால் யானை பேசுறது இல்லை, அதோ மேய்ந்து கொண்டிருக்கிறது பாருங்க ஒரு எருமை, அது கூட பேசும் அப்படின்னு தான் சொன்னார். அந்த எருமை என்ன பண்ணது, அது வரைக்கும் சாக்கடையில் அழுத்திக்கிட்டு அலஞ்சிக்கிட்டு இருந்தது. கட 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 கடன்னு ஏறி மத்தியில வந்தது, நின்னது, வாயை திறந்தது, வாயிலிருந்து வேத மந்திரங்கள் கொண்டுச்சு. விநாயகர் ஒரு எருமை வாயிலிருந்து வேத மந்திரங்கள் வர்றதை நம்மளால எல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? யானை பேசுறதுக்கு யானையை போய் தேடி போய் அதை பேசுன்னு சொல்றதை விட எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த சேற்றில் புரளக்கூடிய அந்த எருமை வேத மந்திரங்களை கொட்டுதே. 10 பேரும் பார்த்தான், ஞானேஸ்வரர் காலில் ஒத்துன்னு விழுந்தான். இன்னைக்கு ஒத்துக்கிறோம், விநாயகர் பெருமான் தான் முழு முதல் கடவுள், இதுவரைக்கும் நாங்கள் பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கால்களில் விழுந்து விநாயகரை ஏற்றுக்கொண்டார்கள், திருநீரை பூசிக்கொண்டார்கள். அற்புதங்கள்லாம் நடந்தால்தான் நம்ம விநாயகரை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா கலியுகத்தில் அது நடக்கும். ஞானேஸ்வரர் மாதிரியான ஒரு மகான் இருக்கிற பொழுது நடக்கும், நம்ம சொன்னாலும் நடக்காது. ஞானேஸ்வரர் அதுவே தொழில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, முதல்ல நினைய வல்லார்க்கு அரிதோ, அதுதான் அவனுடைய மலரடியை புதித நினைப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 2வது விஷயம், திட்டுறதுனால விநாயகர் பெருமான் எல்லாரும் விநாயகர் பெருமான்ட்ட உரிமை இருக்குங்க, அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். நம்ம குடும்பங்கள்லாம் அந்த காலத்துல வழக்கம் இருந்தது. எத்தனை பேர் நீங்க அதை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. வீட்டுல 2 பிள்ளையா இருப்பாங்க, குட்டி குட்டியா 2 பிள்ளையா இருப்பாங்க. வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பிள்ளையார் எடுத்துருவாங்க. எடுத்து இப்போ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருந்தது, அந்த பாட்டிக்கு வந்து அவங்க பேத்திக்கு குழந்தை பிறகு ரொம்ப நாளா குழந்தை வரல. என்ன பண்ணிட்டு ஒரு பிள்ளையாரை எடுத்து நல்ல துணியை சுற்றி பரல்ல போட்டுச்சு. இன்னொரு பிள்ளையாருக்கு வேறு பூஜை. என்ன பாட்டி நியாயமா? பிள்ளையாரை வந்து இப்படி முள்ள சுற்றி மேலே போட்டி அவர் மூச்சு முட்டாதாங்க, முட்டட்டும் அப்பதான் என் பேத்தி உண்டாவா. அது அவங்க
அவங்களோட நம்பிக்கை. அப்படின்னா அது அப்படிலாம் செய்யக்கூடாது. அந்த பாட்டியோட நம்பிக்கை அது. இன்னும் ரொம்ப மோசமாலாம் அந்த பாட்டு போகும். ஒரு முறை வந்து இது நல்லா நடந்தது. அடுத்த மாதமே அவங்க வந்து அவங்க பேத்தி வந்து கன்சீவானாங்க. அருமையாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கு கணபதியும் பேர் வச்சாங்க. ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, கடுமையான பட்டம். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகணும். போய் அந்த ஒரு ஊற்று எடுத்து தண்ணி எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா தண்ணியே கிடையாது. அந்த அளவுக்கு நீர் வச்சு பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழக்கமாக பனிஷ் பண்ணுற பிள்ளையாரை எடுத்து அவர் மேலே கொஞ்சம் மிளகாப்பொடியை போட்டு போயிட்டாங்க. போட்டு கொண்டு வந்து அந்த முத்தம், அந்த பழைய வீட்டிலலாம் முத்தம் இருக்கும், நேராக மழை பெய்கிற மாதிரியான முத்தம் இருக்கும், அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணாத, சுவாமி முத்தம் வந்துடணும், வராது, மழை வரும், பிள்ளையாருக்கு எரிய வருமா, வரணும் விடுவானா, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ள போய் சுற்றி வந்துச்சு, மழை வந்துருச்சு. இல்லை, அந்த பாட்டிக்கு நடக்கும், நமக்கெல்லாம் நடக்காது. நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பாட்டியுடைய நம்பிக்கை அப்படி, பூஜா பலன் அப்படி, அது அந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதனால விநாயகர் பெருமான் மேல அவ்வளோ உரிமை இருக்கு. ஆனா விநாயகரை நம்பாதவர்கள் என்ன பண்ணலாம், கண்ணான்னு சொல்லிக்கிறானே. ஒரு ரகசியம் இருக்கிறது. நீங்க விநாயகர் பெருமானை சபித்தால் அது சிவபெருமானையே சபிப்பதற்கு சமம். நான் ஏதோ இதா சொல்லலை. திருவிளையாடல் புராணத்தில் அற்புதமான ஒரு லீலை உண்டு. சுவாமி வந்து அம்பாளுக்கு வந்து வேத ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார், தனி அனைவரும் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா அம்பாள் எப்பவுமே எப்படின்னா, அம்மானாலே எப்பவுமே எப்படின்னா, பிள்ளைக்கு எங்க இருக்கோ அதோ அங்கதான் அதோட மனம் இருக்கு. இந்த ரெண்டு பிள்ளைகளும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ரெண்டு பையங்களும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சேர்த்து பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பண்றாங்க தெரியலையேன்னு அம்பாள் அந்த நினைவாகவே இருக்கிறார். சுவாமி ஒரு தடவை சொன்னாரு, நான் சொல்றதை கவனி பாரு, நான் சொல்றதை கவனின்னு சொல்லி பார்த்தாரு. 2 தடவை சொல்லி பார்த்தாரு. ஆனா அம்பாள் வந்து சரி சரின்றாங்களே ஒழிய, மனம், உடல் இங்க இருக்கிறது, மனம் அங்க இருக்குது. அதை சுவாமிக்கு தெரிஞ்சு வச்சு சுவாமி கோபம் வந்துருச்சு. இப்படிலாம் பண்றத நீ இப்போ போய் பூலோகத்துல போய் ஒரு மீனவ பெண்ணா போற அப்படின்னு சமைச்சு விட்டு, என்னங்க இந்த பிள்ளைங்க 2 பேருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. இந்த பசங்க எல்லாம் அம்மாவை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா அப்பா அம்மாவை ஏதாவது சொல்லிட்டா சண்டைக்கு போவாங்க பாருங்க. என்னமோ அவங்களுக்குலாம் பெரிய பாசம் இருக்கிற மாதிரி சண்டைக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் பிள்ளையாரும் முருகனும் பயங்கரமா கோச்சிட்டு அவரோட ரூமுக்குள்ள போய் அங்க இருந்த வேத புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து கடலை போட்டாங்க. சிவபெருமானுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இந்த ரூமுக்குள்ள யாரையும் விடக்கூடாது. வேதங்கள் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏரியா. அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற புத்தகத்தை தூக்கிட்டு போய் எவனாவது ஏதாவது சேட்டை பண்ணுவாங்க, நந்தி ஒண்ணு காவலுக்கு வச்சிருக்கேன், நீ எப்படி இந்த ஏரியாக்குள்ள அவங்களை அலோவ் பண்ணலாம்? நந்தி சொல்றாரு, ஐயா வந்தது உங்க பிள்ளைங்க, அதுகளை தடுத்தா நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னாலும் கேட்கிற பிள்ளைங்க இல்லை, 2 சேட்டைக்கார பிள்ளைங்க, நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப பேசுறேன், நீ போய் ஒரு சுறாவா போற, கடலுக்குள்ள ஒரு சுறாவா போய் சொல்லிட்டு, நீங்க சொன்னதை தானே நான் நெஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்க பிள்ளைங்க பண்ணதுக்கு எனக்கு தண்டனையா? சரி புரியுது, எல்லா காரணமா தான், நீ போ, நானே வந்து உன்னை அடக்கி ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்றேன். பயங்கர கோபம் வந்தது. அடுத்த நிமிஷம் யாரை சந்திக்கணும், 2 பிள்ளைங்களை தான் சந்திக்கணும். அவங்க தான் தப்பு பண்ணாங்க. எவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் அவங்க தான். ஈசன் என்ன பண்ணாரு, முருகப்பெருமானை பார்த்தாரு, நீ வணிகர் குலத்துல போய் ஒரு ஊமை பையனாக போற, ரொம்ப பேசி தெரியல, ஊமை பையனா போற, போ சமைச்சு விட்டாரு. அவர் கூட வணிகர் குலத்துல கொண்டு 3 அடுத்து மிச்சம் இருக்கிறது யாரு, கணபதி. கணபதியை சபிக்கணும். ஏன்னா ஈஸ்வருக்கு தெரியும், கணபதியும் தானும் ஏறுவீரல்ல, அவரை சபித்தால் அந்த சாபம் எனக்கு தான் வந்து சேரும் என்பதை ஈஸ்வரன் அறிவார். இந்த இதை நான் சொல்லல, திருவிளையாடல் புராணம் சொல்லுது. அப்போ ஈஸ்வரனும் விநாயகரும் ஏற்மேது அல்ல. இங்கே விநாயகரை வழிபட்டால், ஈஸ்வரன் விநாயகரை வழிபட்டால் விநாயக பெருமான்
நீங்க ஈசனை அடைவதற்கான வழி என்ன என்பதை சமைத்து கொடுப்பார், ஏற்படுத்தி கொடுப்பார், படிப்படியாக கட்டி விடுவார். அதனாலதான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் போகணும், காலேஜ் போகணும், அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணணும், அப்படி படிக்கணும். நான் நேரடியாக நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிக்கிறேன் அப்படின்னா படிக்கலாம். அதனால வேலைக்கெல்லாம் இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக படித்தாதான் வேலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு படிக்கட்டாக போக வேண்டும். முதல் படிக்கட்டு விநாயகர் இடத்துல இருக்கு. விநாயக பெருமான் திருமுறைகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே அதுல எங்கு நீக்க மரம் நிறைந்திருக்கும். புராணங்கள்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தோம், புராண நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம். திருமுறைகளையும் எல்லா இடத்துலையும் விநாயகர் இருக்கிறார், நீக்க மரம் நிறைந்திருக்கிறார். நம் ஆட்கள்லாம் சொல்றது விநாயகர் பெருமான் வழிபாடு வடநாட்டில் இருந்து வந்தது, வாதாபியிலிருந்து தான் விநாயகரை கொண்டு வந்தார்கள். 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இங்கே விநாயகர் வழிபாடு நாம் தொன்று தொட்டு இருக்கிறது, வேத காலத்திலிருந்து இருக்கிறது. அதற்கு சான்றுகளும் இருக்கிறது. திருச்செங்காட்டங்குடியில இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் வாதாபி கணபதி அப்படின்னு நிறைய பேர் சொல்றான். அது எங்க உருவாச்சுன்னா ஒரு கதையில உருவாச்சு. ஒரு நாவலாசிரியர் எழுதினார், சுவாரஸ்யமா இருக்கட்டுமே எழுதினார். அங்கிருந்து வந்ததுதான் விநாயகர். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு முழுவதுக்கு விநாயகர் கோயில்கள் வந்தது, விநாயகர் வழிபாடு வந்ததுன்னு அவர் எழுதுறாரு. அதை நிறைய பேர் நம்பிட்டான். அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்றான், விநாயகர் வடநாட்டு கடவுள், நமக்கும் அவருக்கும் சம்மதம் இல்லை, முருகன் மட்டும்தான் நம்ம கடவுள், விநாயகர் நம்ம கடவுள் இல்லை. எழுதலாம், பேசலாம், நம்ம பார்க்கிறோம். விநாயகர் நம்மளுடைய கடவுள் தான். சும்மா கால அளவு ஆராய்ச்சியிலே எடுத்துக்கலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம், புராணங்கள்ல இருக்கக்கூடியது, திருமுறைகள்ல இருக்கக்கூடியதை பார்க்கலாம். ஆனா கால அளவுல எடுத்துக்கிட்டாலே 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பரஞ்சோதி கொண்டு வந்து வைத்துதான் விநாயகர் வழிபாடு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டிலேயே பிள்ளையார்பட்டி வந்தது எப்படி? அதுக்கு முன்னாடியே யமதண்டீஸ்வரத்துல விநாயகர் பெருமான் வந்தது எப்படி? காலம் கடந்து பல இடங்கள்ல விநாயகரினுடைய எச்சங்கள் அதற்கு முன்பாகவே கிடைக்கிறது. அது எப்படி? வரலாற்று அடிப்படையில பரஞ்சோதிக்கு பிறகுதான் கணபதி வழிபாடு என்பது எப்போதோ வெயிட்டு விட்ட ஒரு வாதம். யாராவது உங்ககிட்ட வந்து பிள்ளையார் வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, யோசிக்காம சொல்லுங்க. விஞ்ஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடியை குறிப்பிடும் பொழுது கணபதீச்சரம் அப்படின்னு தான் குறிப்பிடுது. கஜமுகாசுரனை வதம் செய்ததனால கணபதிக்கு ஒரு தோஷம் ஏற்படுகிறது. அந்த தோஷம் நீங்குவதற்காக அவர் சிவனை வழிபட்ட இடம் தான் அந்த கணபதீச்சரம். அதன் பின்பு பல இடங்கள்ல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லாருமே கணபதியை குறிப்பிடுகிறார்கள். சுந்தரமூர்த்தி ஞாயினார் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கணபதி பல இடங்கள்ல விளையாடல்கள் நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு இடத்துல அவர் இருந்த செல்வத்தை எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, வழிகாட்டுறாரு, நீங்க போவீங்கதான் கோவில் இருக்கும் ஓ அப்படின்னு வழியே காட்டி கொடுக்கிறாரு. சுவாமி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட விளையாட செய்யணும்னு. அவர் மறைஞ்சிருக்கிற இடத்த விநாயகர் காட்டி ஓ அங்க போய் பாருங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த திருமுறைகளை எல்லாம் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அவர் விநாயகரினுடைய உபாசகர். அவர்தான் விநாயக பெருமான் தான் சிதம்பரம் கோவிலுக்குள்ள எந்த அறையில தேவார திருவாசகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டியது அவர் தான். அதனாலதான் அவருடைய கண்ணும் துணிக்கையும் அந்த இடத்துல காட்டி கொடுத்த விநாயகருக்கு இருக்கும். அந்த விநாயகர் வித்தியாசமாகவே இருப்பார். அவர் காரணம் அந்த அறையை அவர் காட்டுகிறார். அதுக்கப்புறம் ஏன்னா அங்க ஏராளமான அறை எங்க இருக்குன்னு தெரியல, குழப்பமாக இருந்தது. மன்னனே போய் தேடி குழப்பமாக இருந்தது. அப்ப விநாயகர் பெருமான் காட்டி கொடுத்ததுனால்தான் நமக்கு திருமுறைகளே இன்னைக்கு கிடைச்சது. இப்படி காலமாக விநாயகர் பெருமானினுடைய வழிபாடு நமக்குள்ள இருக்குது. அதுக்கு சான்றுகளும் நம்ம கிட்ட ஏராளமாக இருந்துகிட்டே இருக்குது.
கொங்கு மண்டல சதகம் அப்படின்னு ஒரு நூல், ஒரு சின்ன இலக்கிய நூல். கொங்கு மண்டலம் பார்த்தோன்னா பல தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், அரசியல் தகவல்கள், அங்கே வாழ்ந்த மன்னர்களை பற்றின செய்திகள் எல்லாமே அதில் இருக்கு. அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாடல்ல சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப அற்புதமானது. ஒரு கோவிலுக்கு, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற அருமையா இறைவனை பாடுற. சுவாமிக்கு இவர் பாடுனா சும்மா இருக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவார்? ஏதாவது பொற்கிளிகளை கொடுத்துருவார், ஏதாவது ஒரு பொற்கிளியை கொடுப்பார். ஆனா அந்த சமயத்துல அந்த ஊர்ல கைவசம் எதுவுமே இல்லை. சுவாமி என்ன நினைச்சாரா, பக்கத்துல பிள்ளையார் தான் இருக்கிறாரு, சாமி இந்த பிள்ளையாரை யாரையாவது அடகு வச்சு காசு வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சாராம். இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யத்துக்காக அந்த புலவருக்கு எழுதுறாரு. சுவாமி நினைச்சாருன்னா அந்த இடத்துல ஒரு மழை குவியல்களை கொட்டும், என்ன வேணுமோ கிடைக்கும் சுவாமி நினைச்சாரு. ஆனா அவர் என்ன நினைச்சாரா, எங்க சாமி இந்த பையன் நம்ம பக்கத்திலேயே இருக்கான், இவனை வச்சு யாருக்கையாவது பொண்ணை வாங்கி சுந்தரருக்கு கொடுத்துடலாமா நினைச்சாரா. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இவரை யார் அழகு எடுத்துப்பா, இந்த பிள்ளையை யார் அழகு எடுத்துப்பான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சாரா. அப்போ அந்த பகுதிக்கு அம்மை வருகிறாள். அம்மைக்கு ஈசனினுடைய உள்ளம் புரிஞ்சிருச்சு. அட பாவி மனுஷா, பிள்ளையே அடமான வச்சிட பார்த்தீங்க, இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு அம்மை மாறு விஷயத்துல வரா. வந்து கொஞ்சம் பொண்ணை கொடுத்து நான் என்ன இந்த பிள்ளையை அடகு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமான அடகு எடுத்துக்கிட்டு போனாலாம். அப்படி ஒரு பாடல் அந்த கொங்கு மண்டல சதகத்துல இருக்குது. கிழவேலி வடிவாகி விருத்தையை கிட்டி என்றது அழகாக மக்கள் அடகு கொண்டு அம்பொன் அருளாதி என்று எழு காதலால் தமிழ் பாடிய சுந்தரருக்கு ஈந்த ஒரு மழுவேந்திய மிகு தேசுவரன் வாழ் கொங்கு மண்டலமே அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அழகாக பேசு. எனவே விநாயக பெருமான் வழிபாடு நம்மளுடைய மரபுல காலம் காலமாக இருக்கக்கூடியது. வாராபிலிருந்து வந்தான் என்று சொல்லி யாராவது வடநாட்டு சாமின்னு சொன்னா இல்லவே இல்லை. திரிபுராணம் சேக்கிலார் எழுதுறாரு. சேக்கிலார் என்ன எழுதுறாரு, பரஞ்சோதி வட நாட்டிலிருந்து கொண்டு வந்த பொருட்கள் என்னென்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்னென்ன எண்ணில கவர்ந்தே இகலரசன் முன் கொணர்ந்தார். நிறைய மணிகள் கொண்டு வந்திருக்கார், நிதிக்குவைகள் கொண்டு வந்திருக்கார், பகட்டான ஆடைகளை கொண்டு வந்திருக்கார், பரித்தொகை குதிரைகள், ஏராளமான குதிரைகளை கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரல, இன்ன எண்ணில கவர்ந்து எண்ணிக்கையே இல்லாதபடிக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அவர் அப்போ வாதாபி கணபதியை கொண்டு வந்திருந்தார் என்று சொன்னார். சேக்கிலார் என்ன பண்ணியிருப்பாரு, இத்துடன் விலை மதிக்க முடியாத வாதாபி கணபதியையும் கொண்டு வந்தார் அப்படின்னு எழுதியிருப்பாரா இல்லையா? எழுதவில்லை. சேக்கிலார் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்துட்டு ஒரு நூலை எழுதினவர் அல்ல. நாம 1500 ஆண்டுகள் கழித்து ஒரு விஷயம் நடந்ததாக ஊகித்து ஒரு ஆராய்ச்சியை எழுதுறோம். ஆனா சேக்கிலார் அந்த காலத்திலே ஊர் ஊராக போய் அந்த நூல் எழுதும். எப்போ நடந்தது திருத்தொண்டர்களினுடைய சரிதம் எல்லாம். அந்த ஊருக்கு அவர் போகிறார். போகிற பொழுது அவருக்கு எதுவுமே தெரியாது. விநாயக பெருமான வழிபாடு செய்வார். விநாயக பெருமான் அப்படியே ஒரு படம் போல காட்டி கொடுப்பார். இந்த இடத்துலதான் சுவாமி வந்து நின்றார், இந்த இடத்துலதான் அந்த அடியார் தன் கையில் இருந்த வாழால வெட்டினார், இந்த இடத்துலதான் அந்த வைராகி வந்து நின்றான், இந்த மரத்துக்கு, இது எல்லாம் ஒரு சினிமா போல விநாயக பெருமான் அவருக்கு காட்டுவார். அதன் பிறகு அவர் தகவல்களை சேகரிப்பார். அவருடைய வம்சாவழிகளை தேடி கண்டடைந்து, எல்லா ஃபேமிலிலையும் ஒரு கதை இருக்கும். இன்னைக்கும் நாயன்மார்களினுடைய பரம்பரையினர் நம்ம ஊரை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. திருநாவுக்கரசர் பெருமானினுடைய வழித்தோன்றல்கள் இருக்கிறாங்க. நாங்கள் எட்டி விடவே எழுதி இருக்கோம்.
பல நாயன்மார்களினுடைய பரம்பரையினர் இருக்காங்க. அவங்கள தேடி போய் பார்த்து அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த பரம்பரையில வந்திருக்காங்க அப்படின்னு கொண்டாடுகிறதை நம்ம மறந்து போயிட்டோம். அதனால அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டு அவர் போன போது அவருடைய பரம்பரையினரிடமெல்லாம் பேசி அதை அழகாக தொகுத்து எழுதினார். பெரிய புராணம் என்கிற ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று தொகுப்பு. வழிபாட்டுக்குரியது திருமுறைகள் இருக்கு, ஆனா அதுல ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றுல சேக்கிழார் விடுவாரா? விநாயகர் பெருமானை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி இருந்தா சேக்கிழார் அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? உண்மையிலேயே வாதாபி கணபதி இங்க இல்ல, திருவாரூர்ல இருக்காரு அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. திருச்செங்காட்டக்குடியில இருப்பது வாதாபி கணபதி கிடையாது, திருவாரூரில் இருப்பதுதான் வாதாபி கணபதி அப்படின்னு சில ஆய்வாளர்கள் நிறுவி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஆய்வுகளும் இந்த காலகட்டத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான விநாயகர் பெருமானை நாம் வழிபாடு செய்வது என்பது நமக்கு பல்வேறு நலன்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும். நான் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன். அதுக்கடுத்து விநாயகர் வழிபாட்டினுடைய இன்னைக்கு ரெலவன்ஸ் இல்லையே, இன்னைக்கு நாம விநாயகரை வழிபட வேண்டும் அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுகிறேன். அது ரொம்ப அற்புதமான விஷயம். அதுவும் புராணத்துல இருந்து தான் நமக்கு சொல்ல போறோம். ஆனால் இன்றைக்கு பயன்படக்கூடியது, நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே அது கேட்கக்கூடியது. பிள்ளைங்க எல்லாரும் கேட்கணும், பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளி விநாயகர் வழிபாடை மட்டும் நாங்கள் சொல்லணும். வெள்ளி விநாயகர் அப்படின்னா ஏதோ சில்வர்ல பண்ண விநாயகர் அப்படின்னு பொருள் அல்ல. வெள்ளிக்கிழமைகள்ல நாம செய்ய வேண்டிய விநாயகர் வழிபாடு. வெள்ளிக்கிழமைகள்ல விநாயகரை முறையாக வழிபட்டால் நமக்கு கிட்டாத பேரு எதுவுமே கிடையாது. என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்கும். மனதார நம்பிக்கைக்கணும், சரணாகதி அடைந்து நாம அந்த பூஜையை செய்தோம் என்று சொன்னால் கிடைக்கும். அதுக்கு ஒரு அருமையான கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ராஜா ஒரு பசுமாட்டை வளர்த்தாரா. அதுக்கு அது மேல அவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தால் அது என்ன பண்ணிடுவோம், அதோட இஷ்டத்துக்கு இருக்க விட்டுருவோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம ரொம்ப பிரியமா இருக்கோம், பிள்ளைங்களாம் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல விட்டு விடுகிறோம் இல்லையா? அதே போல அந்த ராஜாவும் அந்த பசுமாட்டை அழுத்து விடுவாங்க. அது எங்க வேணா தெரியும், அது பார்த்தாலே தெரியும் அது ராஜா வீட்டு மாடுன்னு. ஒரு பேர் தொட மாட்டான். ஒரு நாள் ஒரு வயல்காட்டுல போயிட்டு அது வாட்ட மேய்ஞ்சிட்டு இருந்தது. அங்க இருந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பாவம், அது ஏதோ அந்த இருக்கக்கூடிய நெல்லை தான் அது குறைச்சிக்கிட்டு இருக்கு. அதை போய் ஒரு மாடு தின்னது. அது ராஜா வீட்டு மாடா இல்ல வேற வீட்டு மாடான்னு அவன் யோசிக்கல, பட்டுன்னு அடிச்சுட்டான் ஒரு கம்பை வச்சு. என்ன சோதனைன்னா, அவ அடிச்ச அடியில ஒரு அடியிலேயே அந்த மாடு செத்துருக்கு. அடுத்த அடியிலேயே ஒரு அடியிலேயே அந்த மாடு செத்துருக்கு. உடனே பதறி போனான். அப்புறம் தான் தெரிஞ்சது அது ராஜா வீட்டு மாடு. மாடை தூக்கி இந்த நெல்லெல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, கஷ்டப்பட்டு அந்த குதிரைக்குள்ள போட்டு மூடிட்டான். மாலை நேரமாச்சு, மாடு வீட்டுக்கு வரல. ராஜா பதற்றம் வாங்கிட்டார். ஊரெல்லாம் தேட சொல்றாரு. ஊருக்குள்ளெல்லாம் ராஜா வீட்டு மாடை காணோம் அப்படிங்கிற செய்தி ஓடிக்கிட்டே இருக்கு. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு சிலர் சொன்னாங்க, நாங்க கடைசியா அந்த அம்மா வீட்டுக்கிட்ட தான் பார்த்தோம், அந்த அம்மா வீட்டுக்கிட்ட தான் அது நின்னது, அவங்கள விசாரிச்சிங்கன்னா கிடைச்சிடும். அவ்வளவுதான். இந்த அம்மாவுக்கு கொலை நடுங்கிடுச்சு. வீரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த அம்மா வீடு ஃபுல்லா தேடுறாங்க. வழியே இல்லை, விநாயகரை தான் சரணடையணும். விநாயகர் பெருமானே நீ எப்படியாவது காப்பாத்து, நான் தெரியாம தான் செய்தேன், கொல்லணும்னு நான் நினைக்கல. ஒரு அடி அடிச்சா விலைக்கு போயிடும்னு அடிச்சேன், ஆனா அது செத்து போச்சு. தயவு செய்து காப்பாற்று. இப்படி என்னை காப்பாற்றினீங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து உன்னை நான் வழிபாடு செய்யறேன், எனக்கு வேற வழியே கிடையாது, எனக்கு நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு பரிபூர்ண சரணாகதி அடைந்தாங்க. வீரர்கள் தான் வந்துட்டாங்க. இவர்கள்லாம் தேடுறாங்க. அந்த குதிரைக்குள்ள இருக்கா பாருறாங்க. நேரா போனாங்க. குதிரை தொடர்ந்து பாக்குறாங்க. உள்ள ஒருத்தன் கையை விட்டு எடுக்கிறான். வருவது எல்லாம் தாமரை மலர்கள். என்ன நடக்குதுன்னு உள்ளுக்கே தெரியல. ஏமா தாமரை பூவை கொண்டது, ஏமா இதுக்குள்ள போட்டு தெரிய பைத்தியக்காரியா இருக்கியே
அப்படின்னு எல்லாம் அப்படியே வெளியில வராங்க. அதுக்குள்ள பேச்சு, ராஜாவோட மாடு ஓடுது, ராஜாவோட மாடு ஓடுது. வெளியில போய் பார்த்தா அந்த மாடு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பெண்மணி அடுத்த நாளே வெள்ளிக்கிழமை எப்படி விரதம் மேற்கொள்ளணுமோ அப்படி இருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டாள் அப்படின்னு அந்த வெள்ளி விநாயகர் வழிபாட்டுக்கு ஒரு புராணம் இருக்கு. விநாயகர் வழிபாடு எல்லா சமூகத்திலையும் இருக்கும், எல்லாரும் வழிபாடு செய்வாங்க, அவ்வளவு முக்கியமானது. சரி, இவ்வளவு பேசுகிறோமே, இன்னைக்கு ஏன் சார் விநாயகரை வழிபடணும்? இன்னைக்கு வழிபடுவதன் மூலம் நமக்கு என்ன பிராக்டிக்கலா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப என்ன கிடைக்கும்னு சொன்னாதான் எல்லாருமே அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா விநாயகரை வழிபடும். ஏன்? வண்டாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். லலிதா தேவியினுடைய சரிதத்தை சொல்லக்கூடிய புராணத்துல இந்த நிகழ்வு சொல்லப்பட்டது. வண்டாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். தேவியினுடைய படைகளோட பெரிய யுத்தம் நடத்தினான். அவன் அழிக்கிறதுக்கு தான் தேவியே வந்திருக்கா. பெரிய யுத்தம் நடக்குது. தேவியினுடைய படையை அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது, அசுர படைகள் எவ்வளவு இருந்தாலும். அந்த அசுரன் ஒரு யோசனை செய்தான். ஒரு யந்திரம் ரெடி பண்ணினான். யந்திரங்கள் அப்படின்னா சக்தி கேந்திரங்கள். அதுக்குள்ள சக்தியை நாம் என்ன பண்றது? எடுத்து வைக்கிறது. சிம் கார்டு வைக்கிறோம் இல்லையா, ஸ்மூத் சிம் கார்டு, அதுல நம்மளுடைய போன் நம்பர் இருக்கு. நம்ம எங்க இருந்தாலும் நம்மளை ரீச் பண்ற மாதிரி இருக்கு. எங்க இருந்தாலும் அது நம்மளை ரீச் பண்ணிடும். அந்த மாதிரியாக அந்த எந்திரங்கள் என்பது சக்தி கேந்திரங்கள். அவன் ஒரு எந்திரம் ரெடி பண்ணான். 8 விதமான விக்னங்களை அதுல அவன் இன்ஸ்டால் பண்ணான். 8 விதமான விக்னங்கள் அதுக்குள்ள இருக்கு. அந்த யந்திரத்தை கொண்டு போய் தேவியினுடைய படைகள் இருக்கிற இடத்துல புதைச்சினாங்க. 8 விதமான விக்னங்கள் இருக்கு. என்னென்ன விக்னங்கள்லாம் இருக்கு? முதல் விக்னம் அலசா அப்படிங்கிற விக்னம். அலசா அப்படின்னா சோம்பேறித்தனம் என்று சோம்பேறித்தனம்ங்கிற ஒரு விக்னம். அடுத்ததாக கிருபணா அப்படின்னு ஒரு விக்னம். கிருபணானா ஏக்கம் என்று பொருள். அலசானா சோம்பேறித்தனம். அப்புறம் பண்ணலாம், இப்பவே என்ன அவசரம், மெதுவா செய்யலாம், ரொம்ப இதா இருக்கு, வேண்டாம்ப்பா, எல்லா வேலையையும் ஒத்தி வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியதுதான் சோம்பேறித்தனம். அந்த அலசா ஒன்று. இரண்டாவது கிருபணம், ஏக்கம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து மகிழாமல் நம்ம கிட்ட எது இல்லையோ அதை நினைத்து ஏங்கிக் கொண்டே இருப்பது. ஒரு ஐபோன் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு பெரிய கார் இருந்தா நல்லா இருக்கும், நல்ல கார் இருக்கும், BMW கார் இருந்தா நல்லா இருக்கும், இவ்வளவு செல்வம் இருந்தா நல்லா இருக்கும், இப்படி ஒரு பங்களா கிடைச்சா நல்லா இருக்காதா? ஏக்கம். எப்போதும் நம்மிடம் இல்லாத ஒன்றையே ஏங்கிக் கொண்டிருப்பதுதான் ஏக்கம். அதையே நினைச்சுட்டு இருக்கிறது, அதற்காகவே வாழ்வது. இரண்டாச்சா. மூன்றாவது வீக்கனம் தீனா. தீனன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெல்ப்லெஸ். தீன பந்தோ அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க. தீனன்னா ஹெல்ப்லெஸ், கையாலாகாத தன்மை. எல்லாம் இருக்கும், ஆனா எதையும் செய்ய மாட்டோம். அறிவு இருக்கும், வேலை ஆரம்பிக்கலாம், ஒரு வேலையை உருவாக்கி செய்து விட முடியும், ஆனா செய்ய மாட்டோம். காரணம், அவனுக்கு அந்த அதோட ஊக்கம் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை, செய்யணுங்கிற தெளிவு இல்லை. அவன் தான் தீனா, தீனன். லசா, கிருபணா, தீனா. நாலாவது மித்ரா. எல்லாருக்கும் தெரியும், உறக்கம், எக்ஸசிவ் ஸ்லீப். 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கினால் போதுமானது. எல்லாருக்குமே குறைந்தது ஒரு 7 மணி நேரம் 9 மணி நேரத்துக்குள்ள தூங்கலாம். 8 மணி நேரம் தான் ஓகே, 9 மணி நேரம் கூட கொஞ்சம் அதிகம் தான். நீங்க அப்படி இல்லையே, கண்ணாடிதான் தூங்குறாங்க. காலையில தான் தூங்குறதே. காலையில ஒரு 3 மணிக்கு தான் இந்த மொபைல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் 3 AM இருக்கு. திரும்ப அவன் போனை எடுக்கிறதுக்கு 12 மணி ஆகுது. சூரிய உதயத்திற்கு பிறகு படுத்தே இருக்கக்கூடாது. சூரிய
யாரும் படுத்தே இருக்கக்கூடாது, உடனே விழிச்சிடணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நைட் ஷிஃப்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லக்கூடாது. சரி, ஏதோ வேலைக்காக போறோம், நமக்கு வேற வேலை இல்லை, வேற வந்தாகணும், உழைப்பு வேணும், அதனால நைட் ஷிஃப்ட்டுக்கு போறோம், பகல்ல தூங்குறோம். ஓகே, வெட்டியா முடிச்சுட்டு பகல்ல தூங்குறானே, அப்படி அதிகப்படியாக தூங்குவது ஒரு தடை, ஒரு விக்னம். அந்த நித்ராங்கிறது 4வது விக்னம். 5வது தந்திரா. தந்திரான்னா ஒண்ணு சோர்வு. எப்போ ஒரு சோர்வாவே ஃபீல் பண்றது. சோம்பேறித்தனம் வேற, சோர்வு வேற. சோம்பேறித்தனம்ங்கிறது உடல்ல இருக்காது, சோர்வுங்கிறது உடல்ல இருக்கும். சோம்பேறித்தனம் மனம் சார்ந்தது, சோர்வு உடல் சார்ந்தது. எப்ப பாரு சோர்வாவே ஃபீல் பண்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. சோர்வா இருக்குப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு சொல்லிட்டே இருப்பான். அது ஒரு தடை, அது ஒரு விக்னம். அடுத்து பிரமீலிகா அப்படின்னு ரொம்ப முக்கியமான விக்னம். பிரமீலிகா அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒண்ணு நடக்கும், அது நியாயமாவே இருக்காது. ஆனா என்ன பண்ணுவோம், பார்ப்போம், பேசாம போயிடும். கண்மூடி இருக்கிறது தான் பிரமீலிகா. கண்மூடினா சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கிறது இல்ல, பார்க்க வேண்டியதை பார்க்காமல் நாம கடந்து போகிறோம்னா அது பிரமீலிகா. ஒரு தப்பு நடக்குது, ஏய் என்னப்பா இப்படி பண்ற அப்படின்னு ஒரு குரலாவது கொடுக்காமல் கண்மூடித்தனமாக இருப்பதை தான் அந்த விக்னம் சொல்கிறது. அடுத்து தீவா, விவேகம், வேகம். ரெண்டுமே. வேகம் அப்படின்னா ஸ்பீடு, விவேகம்னா குறைந்த ஸ்பீடு, ஆனா அறிவு குறைந்தது. இது ரெண்டுமே இருக்காது. வேகமும் இருக்காது, சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, செய்யலாமா எதுவும் தெரியாது. வேகமாகவும் அதை எடுத்து அங்கே கொண்டு போய் வைப்பானாலும் உடனே செய்யறது இல்லை, அதிலே நிதானமா ஆழியா செஞ்சு செய்யக்கூடியது. இறுதியாக நிர் அகங்காரா, இதுதான் ரொம்ப முக்கியமான விக்னம். இன்னைக்கு ஏராளமானவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விக்னம் இதுதான். நிர் அகங்காரம். கொஞ்சம் போல இருக்கணும் ஒரு அகங்காரம், தன்னை பற்றி கொஞ்சமாவது உயர்வா நினைக்க. அகங்காரமா இருக்கக்கூடாது, தன்னை பற்றி கொஞ்சமாவது நினைக்கணும். நம்மளால முடியும், நம்ம செய்யலாம் தப்பு இல்லை. நாம ரொம்ப யாருக்கும் கீழானவர்கள் இல்லை, நம்ம எல்லாத்தையும் செய்து சாதிக்க முடியும், செய்து காட்ட முடியும் அப்படின்னு கொஞ்சம் போல தன்னம்பிக்கையோடு இருக்கணும். ஆனா அப்படி இல்லாமல் நிர்அகங்காராவாக சுய பச்சாதாபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இறுதியான ஒரு பச்சாதாபம். நான் எனக்கெல்லாம் அவ்வளவுதாங்க லைஃப்ல, என்னால்தான் முடியாதுங்க, எனக்கு இது கடவுள் என்னெல்லாம் ஒரு மனுஷன் படைச்சிருக்கான் பாருங்க, எனக்கு எதுவுமே அமையாதுங்க, எனக்கு எதுவுமே நல்லா இருக்காது, நான் எல்லா இடத்துலையும் போட்டுதான் போவேன், என்னால் எதுவுமே நிற்க முடியாது. தன்னை பற்றி தானே குறைவாக நினைத்து கொண்டு தன்மேல் தனக்கு நடக்கக்கூடியது இந்த மாதிரி உலகத்துல யாருக்குமே நடக்காதுங்க, எனக்கு மட்டும்தான் நடக்கும். நான் தாங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களே கிடையாது, எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது, இப்படின்னெல்லாம் தன்னை பற்றி தானே யாரெல்லாம் சுய பச்சாதாபத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அதுதான் நிர்அகங்காரா. இறுதியான 8வது விக்னம். அலசா, கிருபணா, தீனா, மித்ரா, தந்திரா, பிரமீலிகா, தீவா, நிர்அகங்காரா அப்படின்னு 8 விதமான விக்னங்களை அந்த யந்திரத்துக்குள்ள வச்சு அவன் அந்த படை இருக்கக்கூடிய தேவியினுடைய படை இருக்கக்கூடிய இடத்துல புதைச்சிட்டான். இப்ப இந்த 8 சக்திகளும் புறப்பட்டு அந்த படையை அப்படியே ஆட்கொள்ளுது. ஒரு பய சண்டைக்கு கிளம்பலையே, எல்லாமே முடியாதுப்பா, அவனை பத்தி உனக்கு தெரியாது பண்டாசுரன், இந்த அம்மா பாரு குட்டியோட சின்ன பிள்ளையா பாலாவா நிற்குது, இதை நம்பி போய் நாம சண்டை போட்டு நாம எங்க ஜெயிக்கிறது அப்படின்னு எல்லா அம்பிகையினுடைய படைகளே தன்னைத்தானே குறைவாக நினைத்துக் கொண்டு சோம்பேறித்தனத்தோடும் சோர்வோடும் தீனாவாகவும்
கொஞ்சம் கூட ஆண்மை இல்லாமல் கிரீவாவாகவும் இருந்து முடங்கி கிடந்தார்கள். தேவி நினைச்சா ஒத்த ஆட ஜெயிச்சிட முடியும், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சுவாமி சிரிச்சா மாதிரி சிரிச்சா முடிஞ்சு போச்சு. திரிபுரங்களையும் சுவாமி எப்படி சிரிச்சு எரிச்சாரோ அதே மாதிரி அம்பிகையாலையும் முடியும். ஆனா அம்பிகை என்ன நினைச்சா, அம்மா எப்பவுமே அப்படின்னா நம்ம பிள்ளைங்க அப்புறம் நான் ஜெயிச்சு அவனை ஜெயிக்கிறதுல விஷயம், என் பிள்ளைங்க இப்படி கிடக்கு, இதுங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டாமா, இதுங்க எடுத்து போராட வேண்டாமா, இதுங்க நல்லா தானே நாளைக்கு உலகம். அப்பதான் விநாயகர் பெருமானை வழிபட்டு இந்த விக்னங்கள் எல்லாம் அகலும்படிக்காக வேண்டிக் கொண்டார்கள். விநாயகர் பெருமான் அந்த 8 விக்னங்களையும் முற்றிலுமாக அழித்து தேவியின் படைகளை மீண்டும் புத்துணர்ச்சியோடு இழக்கிறார். இந்த 8 விக்னங்களும் இப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு. இதுதான் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கு. நாம வாழ்க்கையில முந்தி இருக்க முடியல, நம்ம விட ஒருத்த முந்தி இருக்கிறான். என்ன காரணம்? இந்த 8 விக்னங்கள்ல ஏதாவது ஒரு விக்னம் இருந்தாலும் முடிந்தது. அப்ப ஒரே சமயத்துல இந்த 8 விக்னங்களையும் நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஒரு வழிபாட்டினால் மட்டும்தான் நமக்கு முடியும். அது விநாயகர் வழிபாடு. எளிமையான வழிபாடு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சாணத்தை பிடிச்சு வச்சாலும் சந்தனத்தை பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் அதுல உட்கார்ந்துருவாரு. நமக்கே தெரியும், முந்தி விநாயகர் நம்ம அழைக்கிறதுக்கு முன்னாடியே அமர்ந்து விடுவார். செய்ய வேண்டியதெல்லாம் பாசத்தோடு அவருடைய திருவடிகளை நினைத்து நாம தொழ வேண்டியதுதான். விநாயகர் பெருமானை வழிபட்டு கொண்டே வருகிற யாருக்கும் இந்த 8 விக்னங்களும் அணுகாது, வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் இதெல்லாம் இருந்தாலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. புராணத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் என்ன மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் போய் இடத்த பேசுறது? விநாயகரை வழிபட்டால் இது எந்த விக்னமும் நம்மை அணுகாது. துணிச்சலோடு வாழ்க்கையில போராடலாம். பிள்ளைங்கள்லாம் மோட்டிவேட்டடா இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு விநாயகரை வழிபாட்டை அறிமுகம் செய்யுங்கள். எதுவும் பண்ணாதான் அதில் எழுதியா, குளிச்சியா, திருநீர் வச்சியா, போ பிள்ளையார்கிட்ட போய் நின்று ஏதாவது ஒன்று சொல்லு. பாலும் வெளிவேணும் சொல்லு, 5 கரத்தனை சொல்லு, மந்திரம் தெரியுமா சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. 10 செகண்ட்ல சொல்லிடலாம். மனதார வழிபட்டு சொல்லிட்டு போ, எப்படி ஜெயிக்கிறேன்னு பாரு அப்படின்னு உங்க பிள்ளைகளை நீங்க மோட்டிவேட் செய்யுங்க, அவங்களை வழி நடத்துங்க. நிச்சயமாக முந்தி இருக்க செய்வான் அந்த முதல்வன். அவன் மலரடிகளை நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தந்து விடைபெறுகிறேன். ஏதாவது பிழையாக சொல்லியிருப்பேன் என்று சொன்னால் அதை மன்னித்தருளுங்கள். நிறைவாக இருக்கும் என்று சொன்னால் அது இறைவன் திருவருள் என்று சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல அறிவிப்புகள். சைவ சமய பக்த ஜன சபையிலே 18ஆம் தேதி நாளை மறுநாள் மாலை 6:30 மணி அளவில் திருமதி கற்பகலட்சுமி சுரேஷ் அவங்க பேசக்கூடிய நடராஜ தத்துவம் அப்படிங்கிற உரை நிகழ இருக்கிறது. நமக்கெல்லாம் ஆணி உத்திரம் வருகிறது. ஆணி உத்திரத்தில் நம்ம நடராஜருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். நடராஜ தரிசனம் ரொம்ப முக்கியமானது. அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய உரையாக அந்த உரை நிச்சயமாக அமையப்போகிறது. அடுத்து 20ஆம் தேதி அற்புதமான ஒரு பூஜை, சஷ்டி வேல் பூஜை. வழக்கம் போல ஒவ்வொரு சஷ்டிக்கும் நடைபெறக்கூடியதுதான். 20/6/2026 அன்று மாலை 6:45 மணி அளவில் சஷ்டி வேல் பூஜை நடைபெறும். எல்லோரும் வந்திருந்து அதில் கலந்து கொண்டு முருகப்பெருமானினுடைய திருவருளை பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.